நீங்கெல்லாம் கலைக்கணும் இல்ல ஜோந்தன், நான் ஒரு கேள்வி கேட்கறேன். அந்த நாமல் ராஜபக்ச வந்து பாராளுமன்றத்துல அர்ஜுனா டாக்டரை பத்தி கதைச்சவர், அது நீங்க பார்த்தீங்களோ அந்த வீடியோ? இது அது சம்பந்தமான விளக்கம் இருந்தா சொல்லுங்க, எனக்கு விளங்கல சரியா. அது என்னண்டா, நான் பார்த்தேன். நான் அதுல வந்து அவர் தெளிவா சொல்லி இருக்கிறார். என்னண்டா, அர்ச்சனா வந்து உப்பள பிரச்சனை சம்பந்தமா கதைச்ச விஷயம் வேறு, நீங்கள் ஏன் அதுக்கு பதில் சொல்ல இல்லாம அவர் மேல பாயுறீங்களன்னு சொல்லி ஒரு கேள்வியை சிங்களத்துல கேட்டவர். கேட்டுட்டு அவர் வந்து அவர்கிட்ட அரசியலை செய்கிறார். ஆனா டாக்டர் சம்பந்தமா அவர் சொன்ன கருத்து வந்து இன்றைக்கு நடந்த பாராளுமன்றத்தில் நடந்த அவர் கேட்ட கேள்விக்கும் அந்த உப்பள தொழிலாளர்கள பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் அவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்கல என்றும், மற்றது அவர் சொன்ன பொய், இப்போ டாக்டர் வந்து பிரதேசவாதம் கதைச்சதுன்ற ஒரு பொய்யை அந்த அந்த அமைச்சர் அந்த அணில சுனில் மாறி, எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் எழுதி அணிலண்ட் எழுதி விட்டேன், அதான் வருது. இந்த சுனில் என்றவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, டாக்டர் பிரதேசவாதம் கதைக்கிறார், கிளிநொச்சியில் இருக்கிற ஆள ஆனரவு உப்பளத்தில் உப்பு இந்த மேனேஜராக வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றார் என்று சொல்லி எல்லாம் தேவையில்லாமல் அந்த கோர்வையாக பிள்ளையான கதையில கருத்துக்களை கொண்டு வந்து அதில் கதைச்சது. இப்போ அதுக்குத்தான் நாமல் அதில் சொன்னது வந்து, அவர் கதைச்ச விஷயம் வேற, அவர் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை, ஏன் நீங்கள் பாயிறீங்களன்னு சொல்லி நாமல் அதில் கதைச்ச நாமல் ராஜபக்ச. அதை வந்து சில அறிவுஜீவிகள், இந்த புத்திஜீவிகள் இருக்கணும் தானே, அவைக்கு வந்து உண்மையாவே படிப்பறையும் இல்லை, பகுத்தறையும் இல்லை, சிங்களமும் தெரியாத இல்லை, தெரிஞ்சாங்கள்டையாவது கேட்கணும். இன்றைக்கு இதுகளில் யூடியூப்களை பார்த்தேன் போட்டு கொண்டிருக்கணும், நாமல்ற பக்கம் டாக்டர் சாஞ்சிட்டாராம், உள்ளால பெட்டி மாத்தியாச்சு, காசு வாங்கியாச்சு. ஆனா டாக்டர் அதுக்கு பிறகு தெளிவா சொல்லி இருக்கிறார், நாமல் குடும்பம் செய்ததை நான் மறக்க மாட்டேன், அவை எப்பவுமே எங்களுக்கு எதிரிதானன்றதை வடிவா தன் யூடியூப்ல போட்டிருக்கிறார். இது வந்து உண்மையாவே அந்த என்ன சொல்றேன்டா, ஒருத்தனை எதிர்க்க தைரியம் இல்லாத ஆக்கள் இப்படியான விஷயங்கள் செய்யணும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நான் எங்கடா என்ன காணல என்று எடுத்து அடித்திருக்கிறேன். என்ன பிரச்சனை நாமல் இது ஆர் என்று சொன்னாலும் அவருக்கு உண்மையில நாமல் ராஜபக்ச அரசியலும் செய்திருக்கலாம். அதாவது வந்து வந்து என்ன சொல்றது, இப்ப எதிர்த்தரப்ப தாக்குறதுக்கு வந்து ஒரு ஆயுதமா வந்து இதை எடுத்துக்கொண்டாலும், ஆனா அவருக்கு கேட்ட கேள்வி அவன் வந்து சரியான கேள்வி. அப்ப நீங்கள் அதுக்கும் உடனடியா எல்லாத்துக்கும் பொட்டி மாத்திரம் நாமல் மட்டும் டாக்டருக்கு சார்பாண்டை கதைக்கல சிங்களாக்கள்ல இன்னொருத்தரும் கதைச்சிருக்கிறார், இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரும் வச்சு கிளிகிளியாண்டு கிழிச்சிருக்கிறார். நீங்கள் ஏன் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம சும்மா பொய்யலை சொல்லி கொண்டிருக்கிறீங்களாட்டி இனி இல்லைன்னு கேவலமா கிழிச்சிருக்கீங்க. எங்களுக்கு எதிரி வந்து சிங்களவன் இல்ல தம்பி, எங்கட இனத்துக்குள்ள இருக்கிற துரோகிகள் தான் இதுக்கு காரணம். அவன் உண்மையில அவங்களெல்லாம் பாருங்க, எனக்கு எத்தனை பேர் மாறிட்டாங்களே, எப்படி எல்லாம் முந்தி டாக்டர் ஒலிம்பினா கத்ரவன் வந்து நேற்று ஒருத்தன் வந்து இடத்தை கொடுத்தான், இன்றைக்கு 2 பேர் சாந்தி கதைக்கிறான், இன்றைக்கு முந்தின நாளாக நேற்றாக ஒரு முஸ்லீம் எம்பி ஆதரவா கதைக்கிறான், இன்றைக்கு நாமல் பக்ஸ கதைக்கிறான். அப்ப அந்த மாற்றங்களை நீங்க யோசிக்கணும். கேட்டா உடனே இன்றைக்கு இவ்வளவு ஒரு தத்துவமான நல்ல ஒரு அருமையான விளக்கங்கள் இல்லாத மீனா படுகொலை ஆதி சாக்கல அந்த வாயில என்னென்னத்தை வியலுக்கு வச்சு செய்யலாமோ அவ்வளோத்தையும் வச்சு செய்யுது. அப்ப இதுல உங்களுக்கு என்னடாப்பா, உங்களுக்கு தனிப்பட்ட ஒருத்தன் 2 பேருக்கு கோபத்துக்காண்டி ஏன் மற்ற மக்களை இதுல இருக்கிற மற்ற மக்களையும் வந்து முட்டாடாக்குறீர்கள், தளங்களுக்கு வாராக்களே. இங்க செய்யற வந்து உண்மையிலே சரியா? நீங்கள் சீரியஸா ஒரு தமிழ் தாய் தகப்பன் பிள்ளைகளா எல்லாம் மாறி அப்பா எனக்கு விளங்க இல்லையா? எனக்கு கொஞ்சம் யோசிச்சு கதைக்கணும். உண்மையான இதை விட என்ன அப்படி ஒரு பேச்சு இருக்கு சொல்லுங்க பாப்பா. அதை வந்து எங்களை ஆள்ற பெரும்பான்மை ஒரு இனத்துல அந்த சிங்க கோட்டைக்குள்ள போய் அவங்களோட கோட்டைக்குள்ள போய் நின்று அந்த அவ்வளவு விடயங்களையும் பயப்படாம பாதுகாப்பு இல்லாம சொல்லி போட்டு வர்றது அதை பாராட்டு. ஆனா அதுக்கே ஒரு பழிய உணர்ச்சியை கொண்டு வந்து உங்களோட காட்புணர்ச்சிகளை கொண்டு வந்து இதுக்குள்ள காட்டி தமிழ் மக்களை வந்து ஏன் நிதன்றீர்கள் வந்து நாங்கள அப்படியே ஏங்கி கொண்டு இருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு அவமானங்களை தாங்கி கொண்டிருக்கிறோம், இவ்வளவு உயிரிழப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுகளுக்கெல்லாம் ஒரு இது இல்லையா? நீங்க இப்படியே சொல்லி கொண்டிருந்தேன்னு சொன்னா இதுகளுக்கு எல்லாத்துக்கும் இது இல்லாம போயிடு. நீங்க அந்த இறந்த அதுகளுக்கான ஒரு நீதிகளை கூட பெற்றுத்தரையில்லாத அளவுக்கு உங்களோட பேச்சுகள் அமைஞ்சு கொண்டு போகுது. இல்ல இதை விட சுரேஷன்னா இப்ப நான் கேட்கிறேன், அந்த ரஜீவன் என்றவர் நீங்க உண்மையாவே ஒரு சரியான ஆளா இருந்தா மேல வந்து கதைங்க ஒரு சேர்ந்து கதை. இப்போ நாகரிகமா நான் கேட்கிறேன் என்னண்டா, சிறிதரன் நாமலை கட்டிப்பிடிச்சு கொஞ்சினா அவர் தமிழ் தேசியவாதி, நாமல் எழும்பி அர்ஜுனா சொன்ன கருத்து சரியண்டா அர்ஜுனா வந்து பயங்கரவாதியா அல்லது சிங்களத்தின் கைக்கூலியா அல்லது சாணக்கியன் என்று ஒருத்தர் அந்த நாமலின் மொட்டு கட்சியில இணைப்பாளராக இருந்துட்டு வந்தா அவரை தமிழ் தேசியவாதி என்று மாலை போட்டு தூக்கி கொண்டாடுவீங்க. ஆனா இதே அர்ஜுனா வந்து அந்த கருத்துக்கு நன்றி சொல்லி போட்டு, நான் ஒருத்தன் ஒரு தமிழன்ற பண்பாடு என்னன்னு சொன்னா, யார் என்னது செய்தாலும் நன்றி சொல்ற பழக்கம் எங்கட தமிழ் இனத்திலேயே ஊர்னது.
அதைத்தான் டாக்டர் சொல்லியிருக்கிறார். அவர் கதைச்ச விஷயம் அந்த நேரத்தில் தன் கருத்தை தெரிவிச்சிருக்கார், அதுக்கு நன்றி. ஆனால் நாமல் இந்த குடும்பம் செய்ததை நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களுக்கு அவ எதிரிதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்றதை தெளிவா சொல்லியிருக்காரு, தைரியமா ஒரு தமிழனா. ஆனா இதே சிறிதரன் போய் அங்க நாமளை கட்டிப்பிடிச்சு கொஞ்சி தங்களோட வேலையில எல்லாம் செய்து கொண்டு வந்து அவரை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு வாக்கு இல்லை. பற்றி என்ன கதைக்கலாம் இல்ல ஆரோரால் கேட்டிருக்கு வந்து சுரேஷ் அண்ணன் நீங்களுமான்னு சொல்லியிருக்க, நான் தமிழர், எனக்கு தமிழ் ரத்தம் வந்து உண்மையில வந்து நல்லா ஓடி பாயுது என்ற உடம்பு முழுக்க. கேட்ட உடனே உணர்ச்சிகள் மேம்பட்டு ஓடி பாயுது எனக்கு. ஏன்னா நான் தமிழை நேசிக்கிறோம், தமிழ் மக்களை எங்கட உறவுகளுக்கான நீதி கிடைக்காதா ஒருதன் போய் சிங்கள தேசத்துல போய் எங்கட பிரச்சனைகளை எடுத்து சொல்லானா அந்த சிங்கள மக்களுக்கும் புரிய வைக்க மாட்டானா, இல்ல சிங்கள அரசியல்வாதிகளுக்கு புரிய வைக்க மாட்டாமான்னு ஏங்கி கொண்டிருக்க. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய சந்தர்ப்பம், அரிய ஒரு பொக்கிஷம் உண்டு. நாங்கள் இப்ப வியல் யோசிப்பினம் வந்து நாங்கள் அந்த கட்சிகள் அதில் தொடங்க சொன்னா போல அப்படி எல்லாம் இல்லை. நீங்க ஒன்று யோசிங்க, நான் கதைக்கிற எல்லாம் வந்து நாங்கள் டாக்டரை வச்சு நீண்ட காலத்துக்கு அரசியல் செய்யணும் விரும்புறக்காண்டி தான் நான் சில இதில் கதைக்கிறேன். நாங்கள் சரியத்தான் கதைப்பேன், பிள்ளையா கதைக்க மாட்டேன். நான் காரணம் சொன்னா குறுகிய வட்டத்தோட நாங்கள் ஓடுறோக்கு விரும்பல. டாக்டர் வந்து நீண்ட இந்த 5 வருஷம் இருந்தேன்னு சொன்னா பல விடயங்களும் பல மக்கள்கள் சமூக பல பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். அதுக்காண்டி தான் நாங்கள் பாடுபடுறோம். சும்மா வந்து தண்ணியை போட்டு படுத்து கிடந்து கொண்டு கதைக்க கூடாது. இங்க வந்து நின்று கீழே இருந்து எழுதுறாக்கள் வந்து போய் தளங்கள்ல இருந்து என்ன நியூஸ்களை வாய்ச்சி போட்டு முழுமையான கருத்துக்களை அறிஞ்சு போட்டு வந்து கதைக்கணும். நாங்கள் கருத்துக்களை வாய்ச்சி போட்டு விளங்கி கொண்டுதான் கதைக்கிறோம். இங்க நாமலுக்கு கொம்பு தூக்கையில நாமல் ராஜபக்சாவை நாங்கள் ஆதரிக்கல. அவர் வந்து டாக்டர் அவங்க எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சி வந்து சொன்ன கருத்துக்கு தான் எதிர்கருத்தை சொன்னவர். டாக்டர் அப்படி கதைக்கையில் என்று சொன்னது கதைச்சதுக்கு தான் நாங்கள் இங்க கதைச்சினாங்களே ஒழிய அவருக்கு நாங்கள் இங்க சொம்பு தூக்கையில. நீங்கள் சும்மா பாராளுமன்ற உரியலை பார்க்காம வந்து சும்மா தண்ணியை போட்டுட்டீங்க ரெண்டு கீழே எழுதாதீங்க அப்பன், சரியோ? சும்மா உங்களுக்கு அர்ஜுனா டாக்டரை விமர்சிக்கவும் எங்களோட தளத்தை விமர்சிக்கவும் வராதீங்க. நீங்கள் உங்களோட வேலையை நீங்க உங்களோட பார்த்துக்கொண்டு உங்களோட தளங்கள்ல போய் பயணிங்க. நீங்கள் இங்க சும்மா வந்து நின்று இந்த சுரேஷ் அண்ணன் தளத்துல வந்து நீங்க கீழே எழுதி கொண்டு குழப்பவாதிகளை வேலைகளை பார்க்காதீங்க. இன்னைக்கு ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். எங்கட மக்கள் இந்த தமிழ் எம்பி மேரையும் அடிச்சு கலைச்சு போட்டு டாக்டர் அர்ஜுனாவையும் இந்த 153 பாராளுமன்ற எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்பிக்களோட போட்டி போட்டு விட்டா இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். இந்த மற்ற எல்லாரும் பாய்ஸ்கரிங்க, நீங்க போகாம நில்லுங்க. டாக்டர் போய் வடிவா கதைச்சு தமிழ் மக்களுக்கு உரிய உரிமையை பெற்றுக் கொடுப்பாருன்றதான் இந்திய சரித்திரத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாராளுமன்ற உரையில இந்த தமிழ் எம்பி மேர் என்ன செய்யணும் அங்க போயிருந்து கொண்டு. இன்றைக்கு சிங்கள மக்கள் சிங்கள எம்பி மேர் வந்து டாக்டருக்கு ஆதரவை தெரிவிக்கணும்னு சொன்னா அந்த கருத்துக்களை வரவேற்கணும்னு சொன்னா நீங்கள் 2 நாளும் சரியான கருத்துக்களை பயிராதபடியே தான் இன்றைக்கு அவங்க இப்படி கதைக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு சிங்களம் தெரியலையா, எல்லாம் சிங்களம் தெரிஞ்சும் நீங்க அவங்களுக்கு பெட்டியை வாங்கி போட்டு பின்னால இருக்கிறீங்களா? இதுதான் எங்களோட கேள்வி. அப்ப ஆனவடிய சும்மா நின்று கீழே எழுதாதங்கோ, வடிவா அந்த நியூஸ்களை பார்த்து போட்டு அங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்து போட்டு வந்து கதைங்கோ. நாங்க வந்து ஒன்றும் சும்மா நாமளே ஆதரிக்கவும் இல்லை, இல்லை டாக்டர் வந்து அங்க நாமலிட்ட பட்டி வாங்கவும் இல்லை. அவர் என்னத்துக்காக எதிர்க்கணும் என்று எதிர்த்தாலும் அவர் சரியான ஒரு கருத்தை தான் பகிர்ந்திருக்கிறார். அதை பாராட்டுறோம். சச்சகன் மல்லி நீ நல்லா பேசுறான்னு சொல்லி ஜனாதிபதி தோல்ல ஐயா போட்டாலும் இவங்க அதுக்கும் உடனே இதைத்தான் சொல்ல போறாங்க, பாராட்டுறாங்கடா. வடிவா யோசிச்சு கொள்ளுங்க, தெரிஞ்சாக்கள் வடிவா கொள்ளுங்க. இது வந்து உண்மையில இதன்று சொல்லிக்க அநீதிகளை வந்து பார்லிமெண்ட்ல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கான நீதிகளை அவங்க அரசியல் செய்தாலும் இதுக்குள்ள ஒரு நீதியும் இருக்கு. இதை விட கதைக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த 170 வேலை இல்ல பட்டதாரிகளுக்கு டாக்டர் போராட்டத்தால வேலை கிடைச்சிருக்கு வைத்தியசாலையில. எவ்வளவு விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கு. இதை விட்டுட்டு சும்மா போட்டோ எடுத்தது படம் பிடிச்சிருந்தா கடந்த காலங்கள்ல எங்க தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் யாரோட சேர்ந்து நின்று சொல்லுங்க பாப்போம். இப்ப அவையில நீங்க துரோகியாக்கி பட்டாங்குட்டி அவையெல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றிட்டீங்களோ. ஒருத்தன் எழும்பி தானா எழும்பி சரி அவன் நல்லது கதைக்கிறான்னு பாராட்டுறான். சரி அவனுக்கு நல்லவனோ கெட்டவனோ அவன் சொன்ன கருத்து சரி, அந்த கருத்தை தான் நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணோம். இங்க நாமளை தூக்கி தலையில வச்சு ஆடையில யாருமே டாக்டர் உட்பட. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம கதைக்கிறோம். ஒரு நியாயமான கருத்தை கொண்டு வாங்கோ, முன்வைங்கோ, வாதாடுவோம், நாகரிகமா கதைங்கோ, தூசணங்கள் இல்லாம வெறி இல்லாம நிதானமா கதைங்கோ. நாங்க மற்ற டிக்டாக் தளங்கள் மாதிரி வரியை போட்டுட்டு வந்து இங்க இருந்து கொண்டு அந்த திட்டம் இந்த திட்டம் சும்மா மக்களை காட்டுருக்கு. நாங்க யதார்த்தத்தை தானே கதைக்கிறோம், யதார்த்தமான விஷயங்களை கதைக்கிறோம். நாகரிகமா வாங்க கதைப்போம்.
சில பேரை மீட் பண்ண வேண்டியாக்கெல்லாம் மீட் ஆக கடுமையான இதுக்கெல்லாம் திருப்பி விதண்டாவாதம் செய்கிற ஆக்கள் யாரும் இருந்தோம்னு சொன்னா மீட் பண்ணுங்க. கூட சுரேஷனா அந்த பனங்கொட்டை மாங்கொட்டை ரெடி கொண்டு பனங்கொட்டை ஓகே வராங்க. என்ன பேர் அவர்கிட்ட பனங்கொட்டையா நிப்பாட்டுங்க வார். வணக்கம், நான் கைக்கு வரேன். கோயம்புத்தூர் ஓகே ரைட். வணக்கம் போயிட்டு வணக்கம் வணக்கம் அண்ணா. எல்லாருமே இருக்கும் அரசியல் இன்றைக்கு நடந்த விஷயங்கள் ஹைக்க வந்தது. நீங்க எல்லாரும் வடிவா விளங்கப்படுத்திருக்கீங்க, வடிவா காய்ச்சிருக்கீங்க, வேற லெவல். இதுதான் உண்மை. இதை பார்த்து பொறாம போறவங்க எல்லாம் இப்படி காய்க்கிறது சொல்லி அந்த எதிர் என்ன சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டா குற்றம். வணக்கம் வணக்கம் வடிவா நீங்க கதைங்க தம்பி. கைக்குவாண்ணன் நீங்க கதைங்க. நான் அவர் மீட் பண்ணி கிடக்க தம்பி. நீங்க கொஞ்சம் கதைங்க, வேற கதைச்ச பிறகு கதைங்க. போயிட்டு கதைச்ச பிறகு கதைங்க. சொல்லுங்க. ரைட். அந்த ஃப்ளோ போயிடும். என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டு சகோதரங்கள் வந்து கவலைப்பட்ட மாதிரி பக்கத்து தளங்கள் அவன் இவன் என்று சொல்லி டாக்டருக்கு எதிராக காய்ச்சி கொண்டிருக்கிறான், எதிராக சொல்லி ரெண்டு காய்ச்சி கவலைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேர் வந்து அதையெல்லாம் நாங்க கணக்கு விடக்கூடாது. அந்த தளம் இருக்குன்றதை நாங்க கணக்கு விடக்கூடாது. ஏன்னா அது தரம் குறைஞ்ச ஒரு தளம். அது எங்கட ஒரு கீழ்த்தரமான தளம் என்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னா அதுல பொம்பளையிலும் பயணிக்கிறவ அதுல பாவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் மாதிரி ஒட்டுதருக்கும் தென்படவில்லை. என்னன்னு சொன்னா இது ஒரு தளம் ஒன்று இருக்கு தெரியுமா, எங்களோட தலைவெட்ட போட்டோ வச்சு தூசணம் எல்லாம் அதே நிலைமைக்கு அந்த தளம் தள்ளப்பட்டிருக்கு. அதுல பயணிக்கிற பொம்பளையால் யோசிச்சு பயணிக்கணும். இதைத்தான் சொல்லணும். சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து நாய் குலைச்சால் நாய்க்குத்தான் வாய் உலை மொழிய சந்திரனுக்கு இல்லை. அதை விளங்கினை போட்டு இருங்கண்ணன் ஒரு தரம் அதை நினைச்சு கவலைப்படவும் தேவையில்லை. அவங்களோட கதையே கணக்காக்க விட்டுருவணும். அதுகளெல்லாம் இந்த வீட்டுக்கும் உதவா நாட்டுக்கும் உதவான்னு சொல்லி அந்த சொல்லுவாங்க ஒட்டுக்குழுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட் டிபிஆர்எல்எஃப் அப்படி அதுகள் முந்தி இருந்துச்சு தெரியுமோ, அதுகள்ல இருந்து வந்ததெல்லாம் அதுல ஒட்டி கொண்டு இருக்குதொழிய இப்ப அதுகள் அப்படியே தான் இருக்கும். அதை நாய்வாழை ஒரு நாள் நிறுத்திலாண்ட மாதிரி அந்த நிலையில தான் அதுகள் இருக்குது. அதை எல்லாருக்கும் வடிவா விளங்கி கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா டாக்டர் போற வழி ஓகே, சரியான வழியில தான் போய்கொண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறார். அரசியல் என்றால் இதுதான் என்றால் எதிரியையும் தன்வசமாக்குறது தான் அரசியல். அதை இன்றைக்கு செய்திருக்கிறார். சந்தோஷம் எல்லாருக்கும், அதை பார்க்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என்னென்று சொன்னால் இதை விளங்கணும். ஒருத்தரும் கவலைப்படுத்தவில்லை. அவன் என்னடா எங்களையே பேசுறாங்க. டாக்டரை மட்டும் இல்லை, எங்களையே. நான் இன்றைக்கு இதுல காய்ச்சிட்டு போனேன், நேட்டோ வந்து காய்ச்சிட்டு போனேன், என் வைஃபையே இழுத்து காய்க்கிறாங்க என்று சொன்னா அதுதான் அவங்களோட தராதரம். அவங்களோட தராதரத்துக்கு நாங்கள் இறங்கி போக்கு தேவையில்லை. இந்த தளம் ஒரு தராதரமான ஒரு ஊத்த வார்த்தையும் பாவிக்காத தளம் ஒன்றுதான் இது. அதுல பாவிக்கிற வார்த்தைகளை பார்த்தா தெரியும் அவங்களோட எங்க இருந்து வந்திருக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில இருக்கிறாங்கன்றதை நாங்க வடிவா வழங்கி கொள்ளலாம். அவங்கள ஒரு தரம் கேட்ட ஆக்கள். அது அந்த கீழ்த்தரமான தளம் உண்டு. அதுல பயணிக்கிற பொம்பளை பிள்ளைகளை நினைக்கத்தான் கவலையா இருக்குது. என்னன்னு சொன்னால் எப்படியான தளத்துல அவையும் பயணிச்சு அவை தங்களோட பேர்களை கெடுக்கிற மாதிரி இருக்கணும். எல்லாரும் ஒரு திரும்பி பார்க்கணும். இந்த பிரச்சனைகள், இந்த ஊத்த வார்த்தைகள் எந்த தளத்திலிருந்து தூண்டி வைக்கப்பட்டது, எந்த தளத்திலிருந்து மற்றவனை கோபப்படுத்தப்பட்டதுன்னு ஒரு விளங்கி கொண்டா அந்த தளத்தின் தராதரம் புரியும். அந்த தளம் போறத பார்த்தா உண்மையில ஒரு கவலையா இருக்கு. இப்படியும் ஒரு தமிழன் இருக்கிறானா, இப்படியும் ஒரு தளம் நடத்துறாங்களா, இதயமாக மூடி போட்டு போய் எங்கேயும் ரயில் ரோட்ல அந்த மாதிரி இருக்கும். அப்படியான ஆக்கெல்லாம் அவங்க ஒட்டுதர நினைச்சு கவலைப்படாங்கன்னா எல்லா மக்களும் தெளிவா இருக்கணும். எல்லாரும் பேப்பர் பாக்கணும், எல்லாரும் நியூஸ் பாக்கணும். இதுதான் உண்மை. இன்றைக்கு பாருங்க, எங்க போய் யூடியூப்பை தட்டினாலும் டாக்டர் அர்ச்சுனா, எங்க போய் டிக்டாக் தட்டினாலும் டாக்டர் அர்ச்சுனா, எந்த நியூஸ் எந்த பேப்பர் எந்த சைட் எங்க போனாலும் டாக்டர் அர்ச்சுனா, சிங்களம் தமிழ் எல்லாத்துலையும் டிக்டாக் என்றால் அதுகள் எல்லாம். இதுதான் உண்மை, இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு நடந்த விஷயம் வேற லெவல். இது ஒருக்கான இதுல பதிவு செய்யணும் வந்து வந்தனா என் அண்ணன்மார் எல்லாம் வந்து இதுல கவலைப்பட்ட மாதிரி இருந்தது. டாக்டரை பற்றி கூடாம காய்க்கிறாங்களு. அதுதான் சந்திரனை பார்த்து நாய் குழச்சிட்டு வாய் உழைஞ்சிட்டு அப்படியே செத்து சுருங்கி போட்டு. நீங்க சொல்ற மாதிரி அந்த சில இடங்கள்ல என்ன ரெட் ஏரியான்னு இருக்குதானே, ரெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ரைட் ரைட். அதே மாதிரி தானே அந்த ஏரியா. நீங்க அந்த ஏரியாவுக்கு போக தேவையில்லை, ஒரு தரம் போக தேவையில்லை. ஒவ்வொரு நாட்டிலயும் அது இருக்கு, ரெட் ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கு. அப்ப அதே மாதிரி போட்டிருக்க வேண்டியா நாங்க.
அவங்களோட தராதரம் அதென்ன நான் நினைக்கிறேன் அவங்களோட வீட்டுல ஒரு கண்ணாடி இருக்கணும் முகம் பாக்குற கண்ணாடி நான் நினைக்கிறேன் அவங்க காலையிலையும் இரவரையும் இருக்க பள்ளி திட்டுறாங்களேன்னு சொல்லி அப்பைக்காவது கடைசி அந்த டைம்லயாவது அவங்களோட முகத்தை பார்த்து இந்த கேள்விகளை கேட்க அவங்களுக்கு பதில் விளங்கும் அது இருக்குதோ தெரியாத கண்ணாடி இல்லைன்னு சொன்னா இந்த தளத்தாலே எல்லாருக்கும் ஒரு கண்ணாடி ஒன்று இல்ல அவங்க லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அந்த இதுக்கு அந்த ஏரியாவுக்கு லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்ப அது பிரச்சனை இல்லை போராக்க போகலாம் அதே கேட்டகரியில போய் கொண்டிருக்கு அதே இதுலதான் போய் கொண்டு நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல முதல் ரைட் மற்றது இப்ப இன்றைக்கு கதைக்கிறாங்கள நாளைக்கு கேவலப்படுத்தி 2 போட்டோ வந்தா யோசிச்சு கொள்ளும் இல்ல என்ன பற்றி எல்லாம் நேற்றோ முந்தினா இந்த வைஃபை கூப்பிட்டா என்ன வைஃபை கொண்டு விடட்டுமா இந்த தளத்துல என்ன செய்யட்டுமா ஏண்டா இதெல்லாம் இல்ல இவன் சொல்லி நான் என்ன இதுன்றது அவன் தண்டையை கொண்டு விடுறேன் சொல்ற மாதிரி இல்ல என்னைய சொல்றான் நான் ஓகே சிரிச்சு போட்டு இது இந்த தரம் இதுதானே நான் இப்படித்தான் நான் இப்படியான வார்த்தையெல்லாம் கேட்டு வளர்ந்த பரம்பரை வழக்கல என் அம்மா கொஞ்ச நாளா தம்பி அப்படி ஒரு வார்த்தை இந்த மனுஷன் ஹோட்டோவுல இருந்து ஒரு கேவலமான ஒரு வார்த்தையில வந்து பாவிக்கிறாங்களாப்பா அதுகளுக்கு அந்த பொம்பளைகள் வந்து அதில் சொல்லணும் இப்படியான வார்த்தையில இங்க பாவிக்க கூடாது அந்த பொம்பளைகளுக்கு சாரி என்ன சாரி சொல்லுங்க ஐயா சொல்லுங்க இல்ல அந்த பொம்பளை அதுல பயன் சாரி சுரேஷ் உங்களோட இது ரூல்ஸ் எனக்கு விளங்க வேணாம் இடையில எனக்கு என்னன்னு சொன்னா அதுல இருக்கிற பொம்பளையால் நிதானமா அவைக்கு விளங்க இல்லை அங்க என்ன நடக்குதுன்னு என்னன்னு சொன்னா அவளுக்கு மண்டையை கழுவி எல்லாரோடையும் டெலிபோன் அடிச்சு எல்லாரோடையும் காய்ச்சி நான் பிள்ளையா காய்ச்சிட்டோம் அதை இதை ஒன்றுதான் கூப்பிட்டு தளத்துல வச்சு நடத்துறானோலிய ஆனால் அதுல இருக்கிறவே இருக்க வடிவா விளங்கி கொள்ளணும் அவையின் தராதரம் குறைஞ்சிட்டு போகுது என்னன்னு சொன்னால் அவ்வளவு மோசமான வார்த்தைகள நான் இந்த தளத்துல வந்து என்ன ஒரு அவதூறு பரப்பினேன் நான் உள்ளதை கரைச்சிட்டு தான் போயிருக்கிறேன் அதுக்காக எந்த வாய்ப்பு எழுத்து காய்க்கணுமா நீங்க இல்ல சொல்றேன் உதாரணத்துக்கு அதுக்காக உங்களை எல்லாரையும் பேட்டி எங்க இல்ல தளத்துல இருக்கிற எல்லாரையும் பேட்டியும் அவன் எழுத்து காய்க்கிறான் அதுதான் அவனுக்கு வேலை என்ன சொன்னா அது வந்த இடம் அப்படி அது வந்த இடம் அப்படி அந்த பிறப்பு அப்படி அதை வளர்ந்த வளர்ப்பு அப்படி இப்ப இருக்கிற இடம் அப்படி அதுக்கு தக்க மாதிரி வீட்டுக்காரையும் அதே மாதிரி தான் சேர்ந்து அப்ப அதுகளை யோசிக்க எவ்வளவு கவலையாத்தான் இருக்கு நாங்களும் தமிழன் தானோ இவனும் தமிழன் தானோ இப்படி ஒரு இனப்புறப்பொண்டு வந்து எங்க தமிழ் இனத்துல வந்து பிறந்திருக்கோ இப்படியான கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது இதனாலதான் எங்க அண்ணன் எல்லாரையும் விட்டுட்டு இப்படி போட்டாரோ இப்படியான ஒட்டுக்குழு இதைத்தானே ஒட்டுக்குழுன்னு சொல்றது அந்த புளோட்டி பேரலெஃப்ட் சொல்லுவாங்க அதுல இருந்தவங்க அதே செயல தான் போய் கொண்டிருக்குது நாட்டுக்கு எதிராக தான் அங்க முழு வேலையே நடந்து கொண்டிருக்குது அங்க ஒரு வந்து இப்ப தென்மராட்சிக்கு தமிழீழம் விட்டுட்டான் இப்ப தென்மராட்சிக்கு கேட்டு கொண்டிருக்காங்க விடிவு கிடைக்கணுமா சரி கிடைக்கும் மற்றது என்னன்னு சொன்னா சில பேர் அவரோட கதைச்ச ரெக்கார்ட் இருக்கு அதை வச்சு விரட்டி கொண்டிருக்கிறாங்க அதனாலதான் சில பேர் வெளியேறலாம் நிக்கிறோம் அவங்க விடுறா விடட்டும் அவங்க விசாராங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ரெக்கார்ட் அந்த தளத்துல இருக்கிறாங்க குரூப் கோல்ல ஏதோ கதைச்சு ரெக்கார்டிங் வச்சு கொண்டு விரட்டி கொண்டிருக்காங்க தான் இஞ்சால வந்துருவோன்னு தெரியும் தானே சில விஷயம் தாங்களும் சில நேரங்கள்ல கோபமா காய்ச்சதுக்கு தானே அப்படி சொல்றாங்க அதனாலதான் கதைச்சேண்டா ஜேடிஎல்னு எல்லாரும் தானே கேட்டவே தளத்துல கதை கேட்கல வந்து இப்ப நான் கதைக்கிறது எல்லாரும் தானே கேட்கணும் அது மாதிரி அவே கதைச்சது எல்லாரும் தானே கேட்கணும் இல்ல அவே கொஞ்சம் குரூப் உள்ள கதைக்க பிரச்சனை இருக்குல்ல அண்ணன் அந்த குரூப்ல யார் அண்ணன் இருக்கிறாங்க அந்த 2-3 கிழக்கு மாநிலத்துல உள்ளதும் 2-3 அங்க சொல்ல விரும்பல இந்த இடம்னு சொல்லி அதுகளும் தான் இருக்குது வேற யாரும் அங்க புதுசா போய் ஏறி இந்த கருத்துக்கள் சொல்லி தண்ணி இல்லை மற்றது அந்த ஒட்டு குழுக்கிற உள்ளவங்க முழுக்க போய் ஏறி இருந்து காய்க்கிற ஒழிய அங்க ஒரு ஆளுமையான ஆக்களும் இல்லை ஆளுமையான அந்த ஒருத்தர் இருக்கிறார் அங்க ஆபீசர் ஒரு ஆள் இருக்கிறார் தெரியுமே என்ன ஆபீசர்ன்னு சொல்றாரு பிஹெச்ஏஓ ஆபீசர் ஒரு ஆள் இருக்கிறார் அங்க அவர் தான் முழு ஒட்டுக்குழுவன் அவன் கருணாமாண்ட ஆள் உண்மையின அவர் தண்டவாயாலேயே சொன்னார் தனக்கு டாக்டரை பிடிக்காத ஆனா இந்த தளத்துல வந்து நான் சேர்ந்துட்டேன் காய்க்கணும் காய்ச்சி கொண்டு போனான் இப்ப முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் என்ன கதை கதைக்கிறது எப்படி கதைக்கணும் ஒரு இந்த இதை ஒரு
பொது தளத்துல வந்து என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், என்ன மாதிரி காய்க்கணும், சின்ன பிள்ளைகள் கூட இருந்து அம்மாவோட இருந்து பார்க்கும், அப்பாவோட இருந்து கேட்கும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும், இதுகளெல்லாம் யோசிச்சு செயல்படணுமா? சமூகத்தை யோசிச்சு செயல்படணும். இது ஒரு சிந்தனையும் இல்லை. தன்னை பற்றியே காய்ச்சி கொண்டிருப்பான். தான் இந்த உலகத்திலேயே தன்னை விட்டா ஒரு தரம் இங்க இல்லை, தான் தான் நல்லவன், மற்ற எல்லாம் மூத்த என்னவன் தான் வேண்ட கதை. சிங்களம் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாம அதுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கு. இப்படி இருக்கும். அதுக்கு சிங்களம் வடிவா இருக்க போய் படிச்சுட்டு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க. இல்லாட்டி யாரும் தெரிஞ்சவனை கூட்டி கொண்டு வந்து வச்சு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க. சும்மா போட்டு வேற வேலை இல்லாம. சாரி அண்ணா, நான் கூட காய்ச்சி புலிப்படம் போட்டதா மற்ற குகன் கோட்டை கதைங்க உங்களோட எல்லாம் முடிஞ்சதோ? ஓமா நீங்க தொட்டு நீங்களும் அதான் பார்த்து கொண்டு இருந்தேன். பிரச்சனை இல்ல. உங்களோட நான் இதையும் புளியா சொல்லவும் வரையில புளியா போகவும் இல்ல. அங்க ஒரு எட்டப்பன் கூட்டமான ஆளு நீங்க சொல்ற மாதிரி கருப்பு கோட்டு போட்ட முதலாளியும் இல்ல. ஆனால் இதேதான் எல்லாரும் செய்யறீங்க. இப்ப இங்க லண்டன்ல உள்ள அமைப்புகளுக்கு நான் நாடினாலும் இதேதான் செய்யணும். எனக்கு தெரியும். நான் உங்கள ஒன்றும் புளியா சொல்லவும் வரையில நடந்தது நேர நீங்களோட குரூப்பா இருக்கிறாங்க தான் சொன்னேன். ஜனம் பார்க்குறது ஜனம் செய்யுதுன்னு எனக்கு தெரியாது. உங்களை பற்றியே என்னடா எல்லாரும் இப்ப முடிவா பார்த்தா இந்த அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறீங்க. கதைச்சதை வச்சு நீங்க உங்களோட அறிவை வளர்த்து கொண்டிருக்கீங்களா, அதுக்கு நன்றி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் இதுக்கு விட விரும்பல. பாய். நீங்க என்ன கதைக்கிறீங்க? அண்ணா நீங்க என்ன கதைச்சீங்களா? நாங்கள் விளங்கையில் உண்டு வந்து தீசன முதல் இல்ல. இவர் வேறு யாரு தன்னை சொன்ன மாதிரி அவர் நினைக்கிறார். இவர் வந்து தளத்துல இப்ப ரெண்டு காய்ச்சல் குரு இவர குருவின் தளத்துல தலையின் குருவின் தளத்துல ரெண்டு இப்ப காய்ச்சி கொண்டுவர். ஏதோ அங்கத்தையான விஷயங்கள் எல்லாம் காய்ச்சி கொண்டுட்டு அவர் எங்க என்னத்தையோ நீங்கள் கதைச்ச விஷயத்த அவர் தங்கட தளத்தை பற்றி கதைக்கிறேன் வந்து இதுல அலம்பிட்டு போறாரு. பிடிஞ்சது தெரியா இருந்தது தெரியா என்ன வந்து காய்ச்சிட்டு எங்களுக்கு தெரியும். அந்த தலக்கு வேற தலங்கள்ல ஏதோ கூடாம காய்ச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சுக்கிறாரு அப்ப தன்னைத்தான் நினைச்சு வந்து இங்க நாங்க காய்ச்சினாங்களா அவர்கிட்ட எண்ணம் வந்து அதுதான் அளவா இருந்திருக்கு. அதான் அந்த பிரச்சனை. அவர் தொப்பி அளவா இருந்திருக்கு. பின்ன வந்துட்டு தொப்பி அளவா இருந்தாலும் சரி, சட்டி அளவா இருந்தாலும் சரி, என்ன அவர் வந்து ஒன்றில் விஷயத்த சொல்லணும். ஒன்றுமே சொல்ல இல்ல. நீங்கள் குரூப் கதைக்கிறீங்க. குரூப் தான் இதுல கதைக்குது. இதுல 150 நிக்குது. இப்ப நாங்க வேலை இல்லாமல் அதுல இருந்து காய்ச்சல் இருக்கிறோம். எங்கட மக்கள் எங்கட உறவுகளோட காய்ச்சல் இருக்கிறோம். நீங்க வந்தா உங்களோட கருத்தை சொல்லுங்க, இல்ல உங்களோட விஷயத்த சொல்லுங்க, இல்ல ஏதாவது கேள்வியை கேளுங்க. ஒன்றுமே இல்ல. ஏறு நின்று கொண்டு பல்பல்ட்டு போனா என்ன செய்ய? இல்ல இங்க அமைப்புக்கு மேற்பட்டு எல்லாம் காய்ச்சல் ஏதோ சம்பந்தம் இல்லாம எல்லாம் காய்ச்சல். நேரம் அப்படி 9 மணி இங்க டைம். அப்ப காய்ப்பினா அவர் சுரேசன் குருஜின்ற தளத்திலே இருக்கிறார். குருஜியாங்க குருஜி வேதம் எப்பலாம் வரும். குருஜிக்கு இன்றைக்கு ஏதோ பிளாக் ஆகி எல்லாம் இதை அடுத்து பெரிய கஷ்டப்பட்டு தான் அதை ஏதோ அடிபட்டு ஒரு மாதிரி வெளியில வந்துட்டு குருஜி. அப்ப அந்த கடப்புல குருஜி நின்று கதறுது. குருஜி கதறினாலும் பரவாயில்ல, பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறான் பாவி. ஆண்டவர் தான் காப்பாற்றணும் அவனை. அதான் பிரச்சனை. அந்த பேரையே கெடுக்கிறாங்களே. எங்கட விடுதலை இயக்கத்தின் இந்த முதல் பேர் என்ன? கதைங்க பாயிண்ட் பீட்டர் வணக்கம். வணக்கம். என்ன உங்களை தான் காணையில தளத்தை உங்களோட இடத்துல வந்து ஒரு இடம் ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த இடத்து ஆக்கள் கதைக்கிற மாதிரி தான் அங்க கதைகள். அத்தாயா துண்ணாலே ரைட். அது சரி. போயம் பிட்ரோன்ற இந்த இடமாப்பா யாழ்ப்பாணம். போயின் பிட்ரோன்னு பருத்துறை. ஐயோ நீங்க பருத்துறையண்டே செய்யுங்களப்பா. எதிர்காலம் வந்து பருத்துறையன்றே மறந்து ஓடும் அண்ணா. போயின் பிட்ரோ 10-15 கிலோமீட்டர் துண்ணாலே. தெரியும் ஐயா. என்ன தெரியும்.
அங்க இருக்கிற எல்லாம் அப்படியாண்டு இல்ல அந்த சொல்லுறவங்க ஊர்ல அதான் நான் கேட்டேன். ஆமா அங்க கொஞ்சம் அதன் பிறகு அத்தாய் அது பாசாவுரியா இல்ல சொல்றது இல்ல இல்ல அது வேற ஐயா. வாசவூர் இங்க கரவூர் பக்கத்துல கரோர் இங்க வடமராட்சி அங்க தூசணம் கூடுதா பேசுறதோ ஏன்னா தெரியா எனக்கு வடமராட்சி இல்ல ஐயா அத்தா எல்லாம் வடிவா ரோட்டால போனா சும்மா காது கீயே நீங்க சொல்லி விடுங்க அதான் நாளைக்கு பக்கத்து தாண்ட பாக்கல பேசண யாழ்ப்பாணத்தை ஜப்னா சொன்ன மாதிரி பருத்தித்துறையான் சொல்றது தெரியா எனக்கு அது நீங்க ஒட்டு குழுக்காரெல்லாம் வாங்காதது போட் வந்து ரெண்டிலும் இருக்கும். பொயின்புட்டூர் 2 மேல கீழே இருக்கும், தமிழ்ல பருத்தித்துறை இருக்கும், கீழே பொயின்புட்டூர் 2 இருக்கும். ஓகே 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 நான் நினைக்கிறேன் இப்ப சிங்களத்திலும் அடிச்சிருப்பாங்களா நினைக்கிறேன் கீழே. சுரேசனா இலங்கை படத்துல முதல் டாக்டரே பாயிண்ட் விட்டு தான் வார்த்தைக்கா இல்ல நான் போயப்பட்டு வேண்டாம் எனக்கு அந்த இடத்துல நான் நினைச்ச சில அது பட்டிக்கொள்ளும் இது இது போயிட்டு இப்ப எல்லாரும் வந்து யாழ்ப்பாணம் சொல்ற இல்ல தானே அந்த அழகிய தமிழ் எல்லாம் மாறிட்டேன் எல்லாரும் எஃப் நான் இருப்பினோம். ஆனா நாங்க முல்லைத்தீவுக்கும் ஏதாவது ஒன்று வைக்கணுமாப்பா இன்னும் வைக்கலாம் முல்லைத்தீவுக்கு தீவண்டா என்ன முள்ளியண்டா என்ன அதை ரெண்டையும் போட்டு சொல்லுங்க. யாருக்கு இந்த இங்கிலீஷ் தெரியும் தனியா சொல்லுவேன். என்ன ஃபிளவர் ஏதாவது ஒன்று வைக்கலாம் வேணா தீவுக்கு என்ன ஐலாண்ட் ஐலாண்ட் முல்லைக்கு என்ன வைக்கணும் முல்லைன்றதுக்கு இங்கிலீஷ் என்ன அதை தேடி பிடிக்கிறேன் நாளைக்கு பாப்போம். உலகத்திலேயே ஒரு தீவு கடலால 4 பக்கம் கடலால சூழப்பட்ட ஒரு நாடு உப்பு ரக்குற நாடா எங்கட நாடு தானே. யாராவது கேட்டா என்ன கேப்பினம் எந்த இடம் சொன்னா நான் நோமலா சொல்றேன் யூஎஸ்பி என்றுட்டு போயிடுவேன். அப்பவே கேப்பினம் அங்க இருக்கு தம்பி அந்த இலங்கையில யூஎஸ்பி என்ன நான் சிரிச்சு போட்டு சொல்ல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அனியன். அப்படித்தானே விடுதலை என்ற காலத்துல வன்னி பெருநில பிறப்புன்னு தானே சொல்றது. உண்மையிலே வந்து வன்னி பெருநில பிறப்பு தானே. இப்ப யாழ்ப்பாணம் வந்து 1000 சதுர கிலோமீட்டர், ஆனா வன்னி அப்படி இல்ல 10,000 சதுர கிலோமீட்டர். இதை விட 9 மடங்கு கிட்ட கூட பெரிய பிரதேசம். ஆனா மக்கள் செறிவு வந்து குறைவு. காரணம் என்னன்னு சொன்னா காடுகள் தான் அதுக்குள்ள கூடுதலா இருக்கு. காடுகளும் மற்ற ஒவ்வொரு வீடுகள் வந்து 2 ஏக்கர் 4 ஏக்கர் 6 ஏக்கர் அப்படித்தான் அந்த இதுகள் வந்து. அப்ப யாழ்ப்பாணம் அப்படி இல்லை, பரப்பளவுகள்ல தான் அந்த வீடுகள் மக்கள் செறிஞ்சு வாழக்கூடிய. நான் நினைக்கிறேன் 5 லட்சம் 6 லட்சம் மக்கள். ஆனா இதுக்குள்ளேயே இந்த வன்னி மாவட்டத்துக்குள்ளேயே பார்த்தா கூட ஒரு 6 லட்சம் 7 லட்சம் மக்கள் தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா எல்லாரும் நிலங்கள் புலங்கள் கூடிய வயல்கள் அப்படி என்று என்ன சொல்றது மருதம் என்று சொல்லுவாங்க. எல்லாம் காடுகள் தான் எங்கள்கிட்ட கூடுதலா இருக்கு. இந்த காடுகளுக்கு தான் உங்க கணக்கு போடுறாங்க சிங்களவர் என்றால் எனக்கு நெடுக்கவே பயம். வயலும் பயிர் சார்ந்த இடமும் மருதம் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் முள்ளி மருதமா காடு சார்ந்த இடமும் கடல் வந்து நெய்தல் என்ன நெய்தலோ காடுதான் காடு முல்லை காடு முல்லை. ஓகே மருதம் வயல். ஓகே வணக்கம் சுரேஷ். வணக்கம் தீசன். வணக்கம். உங்களை வந்து சோடியா பார்த்தாலே ஒரு சந்தோஷம் பாருது. வணக்கம் 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 நாயகி. வணக்கம். உப்பு என்ன சொல்லுங்க? உப்பு நார்மலா இந்த வருஷம் செய்யற உப்பு அடுத்த வருஷத்துக்கு தான் எடுக்கிறது என்ன சுரேஷ்? ஆனா இவங்க வந்து அளவு கணக்க புல விட்டுட்டாங்களா, அதாலதான் 10ஆ போயிடுது. புது அரசாங்கம் தானே, அதான் அதை சமாளிக்க தெரியாம பிரதேசவாசம் கதைக்கிறா, மண்ணாங்கட்டி கதைக்கிறா. உப்பு உற்பத்தி எல்லாம் விளங்கப்படுத்தினார் பாக்க இல்லையோ? அவன் விசாரணை உப்புன்னு சொன்னாக்கா இப்ப கடல் இருக்குன்னு சொன்னா இந்த கடலுக்குள்ளால இருந்து அந்த தண்ணி வந்து வெளியால ஒரு சிறுகடல் மாதிரி வரும். அந்த அலையல் உப்பளத்துக்குள்ள வந்து அதெல்லாம் கூரை போட்டு கட்டி கட்டி விட்டு இருக்குமே அந்த ஆனகரவுல போயக்க பாக்குறது தானே. அது எவ்வளவு கட்டி கிடக்குற எவ்வளவு உற்பத்தி செய்யறது ஆனகரவுக்கு. இப்ப இவ இருந்து கொண்டு பிரதேசவாசம் கலைக்கிற அரசாங்கத்தை நடத்த தெரியாது. வந்ததுல இருந்து அரிசி பிரச்சனை, தேங்காய் பிரச்சனை, புளி பிரச்சனை, இப்ப உப்பு பிரச்சனை. மொத்தத்துல மனித அன்றாடம் ஜீவிக்கிற சனம் சாப்பிடுறதுக்கு சாமான் இல்ல. அதை இறக்கி விலை உடவித்து கொண்டிருக்கணும். அவன் சொல்றான் உப்பை சாப்பிட்டா கொழுப்பு கூட வர போகுதாம். உப்பை சாப்பிடுன மாமன்னு சொல்றான். இப்ப முதல் தேங்காய குரங்கு சாப்பிட்டுதான், அரிசியை நான் சாப்பிட்டுதான், இப்ப உப்ப சனம் கூட சாப்பிடுதான் பிரஷர் வர போகுதாம்னு சொல்றான். கொழும்புல காலி அந்த இதுல கருவாடு மேக் பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கணும். அவங்க சொல்றதுல ஒரு வழியில சரி. ஏன்னா தமிழன் வந்து டோசம் உள்ளவன் உப்பு போட்டு சாப்பிடுறவன், அதால அப்படியே இருந்திருக்கலாம். ஒரு ஆள் வந்து 7 கிராம் உப்பு தான் சாப்பிடணும். அது தேசிய அளவு தானே.
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இங்க சிப்ஸ் பேக்கெட்ல இருந்து எல்லாத்துலயும் அடிச்சுத்தானே இருக்கிறான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு சாப்பிடணும். என்னன்னா அந்த உப்பையும் வந்து எங்கட பிரதேசத்துல இருந்தால் உங்களால எடுத்து எங்கட வளத்தை அழிச்சுதான் உங்களால எடுக்க முடியுது, எங்களை நடுக உருவ முடியுது. அப்ப இந்த இதுகளை எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. உண்மையில வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த கரையோர பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுண்டிக்குளம் தொடக்கம் அங்கால முல்லைத்தீவு வரைக்கும் இருக்கிற கடல்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எல்லாம் கூறு போட்டு எல்லாருக்கும் வியாபாரிகளுக்கு நண்டு வளர்க்குறதுக்கும் இறால் பண்ணைகளுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உப்பு தட்டுப்பாடு ஒன்று வரும். இவ்வளோத்தையும் விட்டு பாருங்க, ஒரு உப்பு ஆனர உப்பே எடுக்காது சார். ஏன்னா இயற்கையான உப்பு விளையிற இடங்கள் எங்கட பிரதேசங்கள் வந்து அதுல வந்து காசுக்காண்டி அவங்களை எல்லாம் கூறு போட்டு கொடுத்து போட்டு இதை வந்து வெளியேற்றுறதுக்காண்டி தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. 400 ரூபாய்க்கு உப்பு ஒன்றா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அங்கட நில காலம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இயற்கையாயே உப்பு விளையிற இடம் எங்கட தேசங்கள் வடக்கு. அவன் சொல்றான் 120 ரூபாய் பொய் சொல்றாங்க, அதுவும் பொய். அந்த சுண்டிக்குளம் உப்பு தான் டேஸ்ட் கூட. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். உப்பு வந்து 80ஆம் ஆண்டு 81ஆம் ஆண்டு வத்தியால புங்குடியால இந்தியாவுக்கு ஏற்றினவங்க லோரியா உப்பு கூடி தெரியுமா? கேள்விப்பட்ட நீங்களா யாரும்? அண்ணா நாங்க கேள்விப்பட இல்லையா, நாங்களே உப்புகள் போய் அள்ளினால் நான் எல்லாம் வந்து எங்கட வீட்டுக்கு உப்புன்னு சொன்னா போய் அந்த உப்பு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கரையில கொண்டு வந்து மூட்டையெல்லாம் சும்மாந்து மிஷின் பொட்டியெல்லாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து மிஷின் பொட்டியில போய் அந்த காசை மிஷினுக்கு போறவனுக்கு கொடுக்கறது. ஒவ்வொரு தட்ட வீட்டிலையும் 2 மூட்டை உப்பு இருக்கு பண்ண. ஏன்னா உப்பு நாங்களும் உப்பு வாங்கினது இல்ல, அள்ளி எந்த வச்சு போட்டு கீழே தான் வைக்கிற அடுப்பு போட்டு எடுக்கல காய வச்சு போட்டு உர பேக்கில கட்டி 4-5 மூட்டை அடுக்கி விட்டுடுவோம். அது 1 வருஷம் வள்ளினம்டா 3 வருஷத்துக்கு அள்ள போகுது. அதை என்ன சொல்லுங்க, அந்த உப்பு வந்து உண்மையில முதல் அங்க கடற்கரையிலேயே நாங்கள் அந்த உப்பு அள்ளைக்க அந்த தண்ணிக்குள்ள அலசி போட்டு அதை எடுத்து போட்டு திருப்பி பயல வாய்க்கல்ல கட்டி போட்டு எங்கட வீடுகள்ல கொண்டு வந்து பெரிய வாத்துவாளிகள் அதுகளுக்குள்ள போட்டு அந்த உப்பை கழுவி எடுத்து அதை காய வச்சா சும்மா கற்கண்டு மாதிரி கிடக்கு, நிறம் வெள்ள வழியிறன்னு கிடக்கு. கொண்டு வந்து 2 மூட்டைக்கு அடிச்சா அம்மா சொல்ற 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் போறோம் இல்லை. இப்போ இந்த அடுத்த வருஷம் தான் நல்லா போறது. அங்க கழுவி மினக்கிட நேரம் இல்லையா போலீஸ் வந்துருவாங்க, இல்லாட்டி அவங்க செக்யூரிட்டி வந்துருவாங்கன்னு மழை மலண்டு பயத்திலே 1 மணத்தியாதிலே அள்ளி 4-5 பேர் போய் பேக்கில கட்டி கொண்டு வந்து வீட்டாங்கழுவி காய வைக்கிறது. இயக்கம் இருந்த காலத்துல எல்லாரும் அள்ள விட்டது. இயக்கம் வந்து இப்படி இதண்டையில தானே முழு பேரும் அல்றாக்கள் அள்ளி கொண்டு போங்கன்னு சொல்லி இயக்கம் ஒரு காலமே நாங்கள் தடை செய்ததை இதண்டதே இல்லை. ஏன்னா நாங்க இன உணர்வோட பாராட்டினாக்கள் எங்கட மக்களுக்கு எங்கட இது தேவை என்று சொல்லி செய்தது. அதுகளை வச்சு வியாபாரம் செய்யல. ஆனா இவங்க வந்து இப்ப எங்கட உப்பை வச்சு வியாபாரம் செய்ய வலிக்கிட்டாங்க. சுண்டிக்குளம் உப்பு வெள்ள உப்பு சுண்டிக்குளம் உப்பு தான் வாங்குறது. நாங்கள் எங்கட ரத்தத்தையும் உறிஞ்சி இந்த கவர்மெண்ட் நாளைக்கு உப்பு இல்லையான்னு சொல்லி போட்டு எங்கட வேர்வையை உறிஞ்சி உப்பு ஆக்குவாங்க இவங்க பாருங்க. அதுல மேக் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க கொஞ்ச காலத்தாலேயே நீங்க உப்பு பண்றீங்க விலை ஊடினா நீங்கள் வேர்வையில எடுத்து சமைக்கலாம்ன்ற காலமும் பெறப்போது போலாம் கிடக்கு போற வாக்கு பார்த்து. இல்ல அது பார்லிமெண்ட்ல யாரோ கழிச்சாங்க ஜாழ்ப்பாணத்துல உப்பு. அவங்க ஜாழ்ப்பாணத்தாக்கள் சமைக்க கடல் தண்ணியிலேயாவது சமைப்பாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? ஜாழ்ப்பாணத்தாக்கள் கடல் தண்ணியில சமைப்பாங்க. நீங்க உள்ளவங்க இன்னத்துல சமைப்பீங்க இந்தியாவில் உள்ள தென்பகுதி உள்ளவங்க. அப்ப எங்கட உப்பு வேணும் உங்களுக்கு. அது சிங்கிள் எம்பியா யாரோ கதைச்சவங்க இல்ல அடிச்சு நான் சொன்னேன். பாராளுமன்றத்துலதான் அவன் தான் அந்த கதைச்சவன், அந்த லூசன் எம்பி, சிங்கிள் எம்பி, அந்த டாக்டரோட சண்டை பிடிச்சவன். அவளா இனவாதிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் நல்லதுக்கு கதைக்க போனா உடனடியா சீறி அடிக்கிறாங்க வந்து. அது ஒரு இது இல்லாம என்னன்னு சொல்றோம். உண்மையா எனக்கு இன்றைக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியா எனக்கு கதைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. எனக்கு திருப்பி நான் எல்லா இதுகளையும் இன்றைக்கு டாக்டர் விட்ட எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் என்ன அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நாங்கள் இதுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ போராடுறோம் இவ்வளோ செய்யறோம். அதான் அந்த இன உணர்வு அவங்களுக்கு இருக்கணும். இல்லை கோபம் வந்தா உடனடியே தங்கட இதை வந்து எப்படி தமிழனுக்கு எதிராக திருப்புறம் எடுத்தால் அவங்களோட செயல்பாடுகளோ உண்டு ஊத்திகளோ. டாக்டர் உப்பை பற்றி நாளைக்கும் கதைப்பாராகும் வெள்ளிக்கிழமை. கட்டாயம் வந்தால் எல்லா விடயத்திலேயும் படிவா உண்மையில வந்து அந்த அவ்வளோ பேருக்கும் அந்த வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் உண்டு. அந்த குடும்பங்கள் எல்லாம் உண்மையா கைகொட்டு கும்பிடும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த மெத்த தளம் என்ன கிழிச்சு கொண்டிருந்தது. அந்த என்ன ஹாஸ்பிட்டல்காரங்களை கொண்டு போய் அங்க பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கு இப்ப வேலையும் இல்லாம ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்களா. அது இதண்டு கிழிச்சு இப்ப என்ன எந்த வேலையால திருப்பி கதைக்க போய் நம்ம தெரியல. வேலையை எடுத்து
கொடுத்திருக்கிறார். தற்காலிக வேலை சில பேருக்கு ஞாபக பேருக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். என்ன அதை பத்தி எல்லாம் கதைக்க மாட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கதைக்க மாட்டாங்க. குடுக்கணும்னு பார்த்தனாக்கா அதான் ஏத்தினான். சரி ஓகே, அவன் வேணுமென்று சொல்லி வைக்கல விடுறாங்க. சரி ஓகே, நீங்க அதை நான் ஏறி நிக்குதுண்டாலே அவங்க ஆக்களை ஏத்தி விடுவாங்க. என்னையும் சேர்த்து தானே கிழிக்கிறாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல. நோ 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 நோ, இது எங்களின் தேசம். அங்க என்ன இனத்துரோகிகளோ இல்லாட்டி இனத்தை வித்து பிழைக்கிறோமோ ஊக்குறோம். இங்கே மக்கள் நல்லா இருக்கணும்னு பாக்குறோம். அங்க உள்ள மக்கள் நாங்கள் எப்படி சாப்பாடு துணிக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிறோமோ அது போல அங்க உள்ள மக்களும் அதே சுதந்திரத்தோட அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம். என்ன இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பிரச்சனைன்றா டாக்டர் வந்து மேலே வந்துடுவாரு எல்லாரும் பயப்படுவீங்க. நீங்கள் பயப்படுறது வந்து உங்களுக்கு தானே நல்லது. என்னத்துக்காக மக்கள் நல்லா வரணும்னு தானே அவர் பாடுபடுறாரு. நீங்கள் என்னத்துக்காக மற்ற எம்பி மேருக்காக மற்ற கட்சிகளுக்காக வக்காலத்து வாங்குறீர்கள்? அவைகள் சரியா செய்தால் அவரே பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பார். டாக்டர் வந்திருக்க தேவை இல்லையே. டாக்டருடைய பிரச்சனையை நீங்கள் எம்பி மேர் போய் சாவச்சேரியில கதைச்ச நீங்கள் வடிவ அதை சீர்திருத்தி இருந்தால் இன்றைக்கு டாக்டர் எலெக்ஷன் கேட்டு பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. தண்ட பிரச்சனையும் சேர்த்து மக்களின் பிரச்சனையும் தீர்க்க வேணுமென்ற ரீதியில தான் அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வர வேணுமென்றதுக்காக எலெக்ஷன் கேட்டவர். அப்ப மற்ற கட்சிகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்க, மற்ற கட்சிகளை போய் திருத்துங்க. இங்க வந்து டாக்டர் திருத்துறாக்கு இப்படி விமர்சிக்காதீங்க. அவர் நல்ல விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு பொறுக்க இல்லையா? மற்ற கட்சி முன்னேற மாட்டுதுன்னு சொல்லி அவரை விழுத்தணும்னு பாக்குறீர்கள். மற்ற கட்சிகள் முன்னேறணும்னு சொன்னா அவைகளுக்கு நீங்கள் போய் உந்து சக்தியை கொடுங்க. டாக்டருக்கு நீங்கள் உசு பேத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தண்ட வேலையை தான் செய்வார். இன்றைக்கு ஒருதான் வந்து சுமந்திரன் வந்து அது செய்ய போறான் இது செய்ய போறான் இலவச சட்டங்கள் செய்ய போறேன்டா இவர் என்ன முதலமைச்சருக்கு வந்து போட்டியிட போறாருன்றா இதுல இருந்து தெரியுது. ஆனா இவற்ற கையில மாத்திர முதலமைச்சர் பதவி தெரிஞ்சுன்னு சொன்னா நாங்கள எல்லாருமே இலங்கையில இருக்கிறார்கள் எல்லாருமே கூட்டோட வேறு ஒரு தீவில போய் இருக்க வேண்டிய எல்லாத்தையும் வித்துருவான். பயங்கரவாத தடை சட்டத்திலே இருந்து வெளியில எடுத்தாக்களுக்கு எவ்வளவு காசு வாங்கினாங்கன்னு அவங்கள கேட்டாதான் சொல்லுவாங்க. அவங்களே சொல்ல மாட்டாங்களே, ஏன்டா விரட்டி போட்டு தான் காசு வாங்கி இருப்பாங்க. கேக்குற நீ முடிஞ்சா இல்ல இவர் முடிஞ்சா நீ வந்து நடந்த இனப்படுகொலையா இல்ல இதா சர்வதேச விசாரணை வேணுமென்று சொல்லி நீ வேணுமெண்டா யாழ்ப்பாணத்துல ஒரு உண்ணாவிரதம் ஒன்று இருவாப்போம், பெரிய ஆர்ப்பாட்டங்களை செய்வாப்போம். ஆனா நீ தான் வந்து இங்க வந்து ஐநா இங்க எங்கட இதுல சுவிஸ்ல நடந்தது ஐநா என்ன இது வந்தது என்ன நடந்தது அந்த கூட்டத்துல வந்து சொல்லி போட்டு போன 2 வருஷ இது கேட்டவர் தவணை கேட்டவர் வந்து அவையில் அதுக்கு பிறகு உங்களோட போர்க்குற்ற விசாரணைக்கான இதுகள் பதில்களை தெரிவிக்கிற வண்டி வந்து தான் கேட்டு போட்டு வந்த ஆள் வந்து அதான் இல்லைன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தை அப்பயே மாட்டியிருப்பாங்க. அப்ப இப்படியான ஒரு ஆக்கள் தான் இப்படி எங்கட இதுகளுக்கான அழிவு. இதுக்கு முதற் காரணமே வந்து சுமந்திரன் தான். ஏன்னா சுமந்திரன் அந்த 2 வருஷம் இதுக்கு விட்டு இருந்தேன்னு சொன்ன இவ்வளவு பாடுபட்டு அடிச்சு வாதாடி இலங்கைக்கு ஆதரவா செயல்பட்டு போட்டு வந்த ஒரு ஆள். என்ன இன்னைக்கு இவ்வளவு காரணத்துக்கு வந்து அவர் தான் காரணம். அது மக்களுக்கு வந்து தெரியாது. കാരണം மக்களுக்கு நீங்க விளங்கப்படுத்தணும். இவன் தான் வந்து இந்த சுவிஸ்ல போய் நடந்த இதுல வந்து மீட்டிங்ல போய் சொல்லி பிணி எடுத்து போட்டு வந்தவன். அது ஐநாண்ட கூட்டம் நடந்ததா இல்ல என்ன அது ஜெனீவாவோ என்ன கூட்டத்தொடர்ல வந்து 2 வருஷம் அவகாசம் கேட்டவர் உள்நாட்டு பொறிமுறை விசாரணைக்கு அவகாசம் கொடுக்க சொல்லி. அப்ப தமிழ் தரப்புன்றபடியா அவங்களும் வந்து ஓகே வேற தமிழ் தரப்பையே அதை கேட்குதுன்றக்காண்டி தான் அதை கொடுத்தது. அதே சமயத்துல அதை விடாம அவரை கேட்க விடாம விட்டு இருந்தேன்னு சொன்னா இன்றைக்கு இல்லாம இங்கேயோ போயிருக்கு. இலங்கை அரசாங்கத்தை இங்கேயோ கொண்டு இறக்கி இருப்பாங்க. அந்த கழுதை தான் அந்த வேலை செய்தது. அதை ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு தான் விழிப்புணர்வா சொல்லணும். இவன் தான் இந்த சர்வதேச விசாரணையை தடுத்த ஒரு ஆளன். அப்பவே நல்லாட்சியில இருந்தவரானே அதான் அந்த விளையாட்டு செய்தவர்.